லிசான் ஹக்கல் கரீமால் அந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மீச விஷயத்துல மீசை என்ன கத்தரிச்சு அடிமுறிக்காம நல்லா ட்ரிம் பண்ணி தெரியாம மீசை இருக்கிறதே தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன வச்சிருப்பாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. உமர் ரலியல்லாஹு முரட்டு மீசை வச்சிருப்பாங்க. நம்ம குத்துபா மடபூர் முர்ஷிது அல்லாஹ் பில்லா புலி மொய்தீன் சாஹிப் படி மாதிரி முரட்டு மீசை உமர் ரலியல்லாஹு. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் நடந்த நசீஹத் ஹதீஸ் அது புரிஞ்சா. இது ஒரு ஃபுரூஇயத்தான ஒரு மசாலா. இதுல கூட தனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல்ட்டேந்து கிடைச்ச விஷயத்துல வாப்பாட்ட கூட அவங்க எப்படி இல்லை அது ஒத்து போல தனக்கு கிடைச்ச அந்த விஷயத்தை இதை விட பெரிய ஃபக்ஹ் என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு என்ன எவனோ ஒருத்தன் இல்ஹாதுல போயிட்டான், துல்முல போயிட்டான், சாலமன் பொய்ஜி மாதிரியான கத்தாபுகள் தஜ்ஜால்கள். ஆனா பல ஹமுக்காக்கள் என்ன செய்யறான முட்டாள்கள் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அட அவன் போனது தப்பான ரூட்ரா, அவன் போனது சரியான வழி இல்ல. உனக்கு என்ன நீ படிக்கலையா? உனக்கு அரபி தெரியாதா? நீ கிதாப் முத்தாலா செய்ய வேணாமா? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பார்க்க வேணாமா? இங்க மசாலா என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல நேரடி தாலுக் உள்ளவங்க வாப்பாவும் மகனும். என்ன இந்த மீச விஷயத்துல கூட என்ன அந்த அளவுக்கு ரொம்ப சுன்னத்து நபவியை தூக்கி பிடிக்கிறவங்க யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? ஏராளமான சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் டீச்சரா இருந்தவங்க, முக்லிவா இருந்தவங்க. அந்த திருமகனை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாரிசாக ஆக்கவில்லை. அவங்களுக்கு வாரிசா ஆக்கல. ஆனால் அமீர ஷாமுடைய மகனோ எதுக்கு லாயக்கில்லாத வாலிம். புரிஞ்ச? அவன் குணத்தால என்ன பெரிய மோசமானவன், பெரிய மோசமானவன். அல் பிதாயா வ நிஹாயா மாஷா அல்லாஹ் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் பதிவு செய்யறாப்ல. அல் பிதாயா வ நிஹாயா இந்த சம்பவம் வரக்கூடிய கிதாப் அல் பிதாயா வ நிஹாயா. யஸீதுடைய மனைவி அவனுடைய செக்ஸுவாலஜி லைஃப்ல என்ன அவன் எந்த அளவுக்கு மோசமானங்கிறத அவன் கல்யாணம், அதாவது புள்ள குட்டியெல்லாம் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டான். அதுக்கு பிறகும் கூட அவனுடைய ஷஹ்வானியத்துடைய அந்த துஷ்டத்தனத்தை சொந்த மனைவியால பொறுத்துக்க முடியாம யஸீதுடைய மனைவி அவனுக்கு என்ன அவன் தூங்கும் போது தலைவாணிய பில்லவை என்ன கழுத்துல வச்சு அழுத்தி கூட அந்த பெண் அவருடைய தோழிகளை எல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு என்ன மனைவியால் அவன் கொல்லப்பட்டான். யாரு? யஸீத் மனைவியால கொல்லப்பட்டான். அன்னைக்கு கூட யாரை கேட்டாப்புல யஸீத் எப்படி மூத்தா பண்ணாப்புலன்னு சொல்லி கேட்டிய. புரிஞ்சா? அல் பிதாயா வ நிஹாயா. மனைவி என்ன அவனுடைய இந்த காம களியாட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் மனைவி கொன்றாள். அந்த அளவுக்கு மோசமானவன், அந்த அளவுக்கு மகா மோசமானவன். அவனை அமீர ஷாம் என்ன இந்த தீனுக்கு தலைமைத்துவத்தில் கொண்டு வரணும்னு சொல்லும் போது தீனுடைய ஹாஃபிதுகளான இந்த தீனை அல்லாஹ்வுடைய ரசூல் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அந்த பொறுப்புதாரிகளான அஹ்லுல் பைத்தார் எப்படி அதை பொறுத்துக்குவாங்க? சொல்றது புரிஞ்சா? கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ஃபிக்ர் செய்யணும். மாஷா சொந்த மனைவியும் அவனுடைய மோசமான குணாதிசயத்தை பார்த்து தலைவானை தூக்கி கழுத்துல அழுத்தி என்ன கொல்லக்கூடிய லெவல்ல அவங்க ஹால் இருக்குது. அவன் ஸ்டேஜ் அவ்வளவுதான். புரிஞ்சா?
அவனுக்கு தெரிஞ்சது குடியும் கூத்தியாரம் தான். யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ஷஹீத் ஆகக்கூடிய அமீர ஷாமுடைய சோல்ஜர்ஸ், யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ஷஹீத் ஆகக்கூடிய படை வீரர்களுடைய மனைவியோட என்ன என்ஜாய் பண்ணுவான், பலாத்காரம் பண்ணுவான். அந்த அளவுக்கு மகா மோசமானவன். அவனை இந்த தீனுடைய தலைமை பீடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷா அல்லாஹ் என்ன தீனை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்க பொறுத்துட்டு இருப்பாங்களா, பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்றது புரிஞ்சா, விளங்குச்சா? தீனை ஒப்படைக்கிறது அப்படின்னா புரியுதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிரதிநிதி ஆக்குனாங்க, முஸல்லாக்கு போங்கன்னாங்க. சரி, அலி நாயத்தை கூட வச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? வஹி எந்த நேரத்திலையும் வரும். அலி உலகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் புறப்படுற வரைக்கும் என்ன இந்த தீனுக்கு வேண்டிய செய்திகள் வரும் மாஷா அல்லாஹ். அதனால என்ன, எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் தருவேன், நீங்க தான் தீனு கொடுக்கணும் மாஷா அல்லாஹ். உம்மத்துக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும், நீங்க பக்கத்துல இருங்க. சொல்றது புரியுதா? அபூபக்கர் சித்திக் நாயத்தை முஸல்லாக்கு அனுப்புனாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீமை தன்னோட வச்சுக்கிட்டாங்க நாயகம் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, எந்த நேரமும் ஹதரத்துல் இலாஹியா இருந்து ஹதரத்துல் முஸ்தபியத்துக்கு வஹி வரும் மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்ற விஷயத்தை இந்த உம்மத்தை கொண்டு வந்து சேர்க்கிற வசி யார் மாஷா அல்லாஹ்? அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனாலதான் கண்மன் நாக மாஷா அல்லாஹ் என்ன தன்னோடையே வச்சுக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ் அலிய. அதனாலதான் நாயகம் துவா செஞ்சாங்க. அலி நாயகத்தை என்ன அல்லாஹ் தன்னோடையே வைக்கணும், தனக்கு முந்தி அலி ஷஹீத் ஆயிடக்கூடாது, மௌத்தாயிடக்கூடாதுன்னு சொல்லி. விளங்குச்சா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் அவர்களுடைய ஷரியத் முஹம்மதியாவை அல்லாஹ்வுடைய தீனை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அவர்கள் இந்த தீன்ல மிகப்பெரிய ஃபித்னத்துல் அக்பரை உண்டாக்குறதுக்கு என்ன ஒருவர் துடிக்கும் போது அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? அப்ப இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன போருக்கு கர்பலாவுக்கு போகல. யசீதை அவர்கள் எதிர்த்தது என்ன, அந்த போஸ்ட் எனக்கு அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக எதிர்க்கல. புரிஞ்சா? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யல, அதாவது இமாம் ஹசனையும் இமாம் ஹுசைனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுத்துட்டாங்க. சய்யிதாய் ஷபாப் அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துல ஓல்ட் ஏஜ்ல யாரும் இருக்க மாட்டாப்ல, சொர்க்கத்துல எல்லாமே ஷபாபா தான் இருப்பாப்ல சொர்க்கத்துல. புரிஞ்சா? அபூபக்கர் சித்திக் நாம ஷபாபா தான் இருப்பாங்க. விளங்குச்சா? சொர்க்கத்துடைய அமைப்பை பத்தி வரும்போது உலகத்துல ஒரு மனுஷன் என்ன, அவர் மனைவியோடு இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாரு, அவருக்கு முத்துஃபா கல்யாணா ஆளு லைஃப் ஆயிடுவாரு, அப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும். சொர்க்கம் அப்படி இல்லை. லுத்துஃபா வெளியான உடனே 40 மடங்கு வீரியம் கூடுமாமா சார். சொர்க்கத்து சாப்பாடு பண்ற வேலை அது. விளங்குது சார்? அங்க என்ன ஒரு மருந்தும் தேவையில்லை, ஒரு டாக்டருக்கு வேலை இல்லை. புரிஞ்சா? ஒரு தடவை அவுட் ஆகிட்டா அப்புறம் 40 மடங்கு வீரியம் ஜாஸ்தி ஆகும். அப்ப சொர்க்கத்தில் எல்லாருமே ஷபாபா தான் இருப்பாப்ல மாஷா. யார் அங்க என்ன ஷேகுல் கபீர் ஒருத்தர் கிடையாது.
அப்ப கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனைன் கரீமன் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் சய்யிதாய் ஷபாப் அஹ்லுல் ஜன்னான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு எல்லா சொர்க்கத்துக்கு மாஷா அல்லாஹ் எல்லா சொர்க்கத்துல உள்ள சொர்க்கத்து வாலிபர்கள் அத்தனை பேருக்கும் சர்தார், அத்தனை பேருக்கும் சர்தார் யாரு? ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ் ஸலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான பிஷாரத் செஞ்ச பிறகு அந்த ஹஸனைன் கரீமைன் இந்த அற்ப துனியால போய் என்ன எதையாவது ஆசைப்படுவாங்களா? அவங்கள பெத்த அருமை உம்மா நாச்சியார் கண்ணுக்கு முன்னாடி சூப்பரான நல்லா கொழு கொழுன்னு ஆடு நிக்குது, நிறைய துவா கலிமத்து திக்ரெல்லாம் கொடுத்துருக்குங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ 2 ஆட்டை தாங்க, அப்புறம் அடுத்த டைம் நான் என்ன செய்யறேன் களிமத்து வாங்கி சொல்லாம நம்ம என்ன சொல்லுவோம், நான் இப்போ 2 ஆட்டு தாங்க அடுத்து களிமத்து தாங்கன்னு கேட்கும். அது நம்மட கெட்ட புத்தி. சார் ஆனா எஜமானியமா என்ன களிமத்து வந்து வாங்கினாங்க, ஆடு வாங்கல. சரி களிமத் சரி வாங்கிட்டு போனாங்களே அலிநாயகம் என்ன வேலை பார்த்தீங்க, களிமத்தோட ஆட்டை சேர்த்து வாங்கி சொல்லல. சையீதா களிமத் சரி வாங்கிட்டு போகும்போது மௌலாய் காயினாத் செய்தனா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப குஷியானாங்க மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல 2 ரகாத்து ஸலாத்து தஷக்குர் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். யா அல்லாஹ் இவ்வளவு அற்புதமான ஒரு மஹ்பூபாவை எனக்கு நீ துணையாக்கி கொடுத்திய வாழ்க்கைக்குன்னு சொல்லி அலி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்க்கு ஸலாத்து ஷுக்ர் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள வாலிதைன் கரீமைன் பெற்றெடுத்த மாணிக்கங்களான அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன லூலு மர்ஜான் சொல்லி மது செய்யக்கூடிய யஹ்ருஜு மின்ஹும் லூலு வல் மர்ஜான், அப்படி அல்லாஹ் மது பேசக்கூடிய லூலு மர்ஜான் போய் என்ன இந்த பிச்சைக்கார விஷயத்தை போய் ஆசைப்படுவாங்களா? அது யாருக்கு வேணும்? பிச்சாண்டிக்கு வேணும் அது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த தீனுடைய ஆதாத்து ஷரீஃப், இந்த தீனுடைய ஹுர்மத்தை ஸ்பாயில் ஆக்குறதுக்காக யார் துடித்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அருமை தஹார் இருப்பாங்க மாஷா. அதை எதிர்த்து புரிஞ்ச அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா ஹர்புன் லிமன் ஹாரப்துன் பிஷார செய்யற எதுக்காக? எப்ப ஹர்பு செய்வாங்க ஹர்பை தஹார் தீனை காப்பாத்துறதுக்காக மாஷா அல்லாஹ். அப்போ உங்களோட நாடு இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமா நடக்கும்போது கர்பலா ஷரீஃப்ல மௌஜூதா இருந்தது இந்த திருவாக்குக்காக. ரசூலுல்லாஹ் திருவாக சொல்லிட்டாங்கல்ல ஆனா ஹர்புல் லிமன் ஹாரப்துன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இஸ்லாம்ல நாம் தொடக்கத்தில் முதலாவதாக படிக்க வேண்டியது இஸ்லாமுக்கும் மஹப்பத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, மஹப்பத் இஸ்லாம்ல எந்த ஸ்டேஜில் இருக்குது, மஹப்பத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, மஹப்பத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது விளங்குச்சா? அது ஒருத்தன் படிக்கிறது எல்லா ஃபிக்ஹிலும் ஆலா ஃபிக்ஹு மாஷா, எல்லா ஃபிக்ஹிலும் அது ஆலா ஃபிக்ஹு மாஷா. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாத ஃபிக்ஹ் என்ன ஒருத்தருக்கும் தெரியாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹனஃபி இமாமுடைய இஜ்திஹாதுடைய சில்சிலா அவங்கள்ட்ட தான் போய் சேருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தில்மீத் யாரு? அல்கமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவங்களோட தில்மீத் மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. இது வேற யஸீத் அவன் இல்ல புரிஞ்சா? அவங்களோட தில்மீத் மாஷா அல்லாஹ் இமாம் ஹம்மாதுடைய தில்மீத் நுஅமான் பின் சாபித் அபு ஹனீஃபத் அல்-கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ் என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைன் இருந்தேனா நாலன் கரீமைன ஸல்லல்லாஹு ரிமூவ் பண்ணிட்டா
அது என்ன மொதல் ஆளா நின்று தூக்கி மாஷாலா தலைக்கு மேல வச்சுக்குவாங்க, சதுருக்குள்ள நெஞ்சுக்குள்ள சட்டைக்குள்ள வச்சு அது நெஞ்சோட சேர்த்து வச்சுக்குவாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நஸீரைன் நாலைன் கரீமைன் நவைன் ஆமீன் ஆமீன் யா ரப்பி தௌஃபீக் செய்வான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு هذا نادي زينة القرى فقيه العصر. அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஃபிக்ஹாயா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபிக்ஹ் இஸ்லாம்ல உள்ள ஃபிக்ஹ். இப்போ ஃபிக்ஹ் சொல்றது மாஷா அல்லாஹ் வயிறு வளர்க்கறது கனாத்துக்கு உள்ள ஃபிக்ஹ் மாஷா அல்லாஹ். மார்க்கெட்டிங் ஃபிக்ஹ் மாஷா அல்லாஹ். மார்க்கெட்டிங் ஃபிக்ஹ் மாஷா அல்லாஹ். என்ன செய்வாரு முஸ்லியாரு? ஒரு அமௌண்ட் அடிச்சு விட்டா அதுக்கு ஒரு மசாலா சொல்லிடுவார். அதுக்கு புரிஞ்சா? அப்ப என்ன மஹப்பத்துக்கு இஸ்லாம்ல உள்ள மன்சில் என்ன என்பது தெரியாத காரணத்தினாலதான் பல பேர் மௌலூத் ஆக கூட இது என்ன நான் வஹாபியாக்களை குறிச்சு பேசல, அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது புரிஞ்சா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல இருக்கிறங்கிற பேர்ல பேர் தாங்கிகளாக இருந்துகிட்டேன்னா இஸ்லாமுக்கு தால்லுக்கு இல்லாம, இஸ்லாமுக்கு ஒரு தொடர்பு இல்லாம, ஷரியாத்தே முஹம்மதியாவுக்கு ஒரு நிஸ்பத் இல்லாம இந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு வாழ்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த கௌமை சேர்த்தேன்னா வழி கெடுக்கிறது தான் மிக மோசமான விஷயம். மிக மோசமான விஷயம். அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு வரும்பொழுதுதான் இது மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப வந்துச்சு. அதைத்தான் எதிர்த்தார்கள். யாரு? இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுல் ஆலமீன் இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அஃபாத அலைஹில் பரக்காத் மினஹு ஆமீன். அதுதான் எதிர்த்தாங்க மாஷா. மக்சது வேற ஒன்றும் இல்லை. மக்சது வேற எதுவும் இல்லை. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதம் என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட பிள்ளையை வைக்கல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களோட பிள்ளையை வைக்கல, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவங்களோட வாரிசா யாரும் அவங்களோட மக்களையோ. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தார் அஃபான்னு சொல்லி, புரிஞ்சா? அவர் மஷ்ஹூர் இல்லை, அவரை வைக்கல. இல்ல அவங்களோட கலாபுத்தன் யாரையும் வைக்கல, புரிஞ்சா? இன்னும் சையதுனா அமீருல் மூமினீன் ஹலீஃபத்துர் ரசூலுல்லாஹ் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலா செய்யும் போது முஆவியா இப்னு அபூ சுஃபியானோடு சுல்ஹ் செய்யும் போது மாஷா அல்லாஹ் முஆவியாவுடைய வாரிசாக யஸீதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு கண்டிஷனா இருந்துச்சு. அதை ஏற்றுக்கொண்டுதான் என்ன அதுல சைன் போட்டு கொடுத்துட்டு தான் அமீர் ஷாம் அவருடைய மில்கியத்தை பப்ளிஷ் பண்ணாப்ல. ஆனால் பின்னாடி என்ன அதுல இருந்து மாறிட்டாங்க. அந்த மாறிய விஷயத்தால அது நல்லவனா இருந்தா பரவாயில்லை, நல்லவனா இருந்தா பரவாயில்லை, துஷ்டனா இருக்கிறதுனால கேரக்டர்ல மோசமானவனா இருக்கிறதுனால தீனுக்கு எந்த தாழ்வுக்கு இல்லாதவனா இருக்கிறதுனால, புரிஞ்சா? தீனுக்கு இன்னைக்கு என்ன யஸீதையும் கூட விசேஷமானவன் பேசக்கூடிய எத்தனையோ தஜ்ஜால்கள் இருக்கிறான். யஸீத தூக்கி பிடிக்கிற தஜ்ஜால் இருக்கிறான். கர்பலா ஷரீஃப்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து உதுமாவுக்கு பிறகு அடுத்த வருஷம் மதீனா ஷரீஃப் மேல படையெடுத்தான் யஸீத். ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சான். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜஸது முபாரக்காவுல இருந்து
இமாம் அலி மக்காமுடைய ராசுல் கரீம யாரு அறுத்து துண்டா எடுத்தானோ அந்த உபைதுல்லா பின் ஜியாத் லானத்துல்லா அலைஹி, அந்த உபைதுல்லா பின் ஜியாத் லானத்துல்லா அலைஹிய அந்த சோல்ஜர்ஸுக்கு கமாண்டரா போட்டு அனுப்புறான். புரியுதா நான் சொல்றது? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ராஸ் முபாரக்க அறுத்தெடுத்தவன், புரியுதா? அவனுக்கு என்ன செய்யறான்? போஸ்டிங்ல ப்ரமோஷன் கொடுக்கறான், போஸ்டிங் ப்ரமோஷன் கொடுக்கறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஹ்ல் பைத் அத்ஹாருடைய ராஸ் ஷரீஃபை ஜஸது முபாரக்கால இருந்து அறுத்தெடுத்த துஷ்டனை, துஷ்ட மிருகத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பத்தி ஒருத்தன் குறை பேசினான். அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பத்தி ஒருத்தன் பேட் வேர்ட் யூஸ் பண்ணான். பேட் வேர்ட் யூஸ் பண்ண உடனே என்னாச்சுன்னு சொன்ன, என்ன காட்டுல இருந்து என்ன ஓனாய்க்கு என்ன ஓனாய் வந்து என்ன அவனை சித்திக் நாயகத்தை பேட் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஓனாய் வந்து கடிச்சிச்சு, ஓனாய் வந்து கடிச்சிச்சு. புரிஞ்சா? ஓனாய் கூட தெரியுது இவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சஹாபி. அவங்களோட ஹுர்மத்தை யாரு ஸ்பாயில் பண்றானோ அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அது வேலையை காட்டுது. அதை விட கேடு கட்டவன் யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி, சுல்தான் ஷுஹதா முஜ்தபா கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சதுருல் கரீம்ல இருந்த ராஸ் முபாரக்காவை அறுத்தெடுத்த கொடியவனான வாலிமான உபைதுல்லா பின் ஜியாதுக்கு என்ன கொடுக்குறான்? ப்ரமோஷன் கொடுத்து நெக்ஸ்ட் இயர் என்ன செய்யறான்? மதீனா முனவரா பேர்ல ஹம்லா செய்யறான். மதீனாவுடைய வரலாறுல மதீனாவின் பேர்ல படையெடுத்த ஒரே துஷ்ட மிருகம் யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் விட்டு மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப் உள்ள ரியாதுல் ஜன்னால யஸீதியாக்களுடைய குதிரைகளும் ஒட்டகைகளும் கட்டப்படுது மாஷா அல்லாஹ். 3 நாள் என்ன அதான் ஸ்டாப் பண்ணப்படுது. 3 நாள் யஸீத் ஏறான் அறிவிச்சான், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன். அட ஹலால் ஹராம் யார் ஆக்கணும்? உனக்கு யார் இஜாசத்து கொடுத்தா எல்லா ஹராமையும் ஹலால் ஆக்கிறதுக்கு? ஹராமானதை ஹலால் ஆக்கிறது யார் செய்யறது? அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் செய்யற விஷயம். அல்லாஹ் யாரோட பேசுறான் குர்ஆன் ஷரீஃப்ல? யுஹில்லுல் அஹமு தய்யிபாத்தி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அல்லாஹ் யாரை பார்த்து பேசுறான்? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லவா? இவன் என்ன செய்யறான்? எல்லா ஹராமானதை ஹலால் ஆக்கிட்டான். மதீனா ஷரீஃபுடைய எத்தனையோ பூமியிலத்தான பெண்கள் யஸீதியாக்களால் கற்பழிக்கப்படுறாங்க. மஸ்ஜித் நபவி ஷரீஃப் உள்ள என்ன கபர் குடிக்கப்படுது, காம களியாட்டங்கள் நடக்குது. 3 நாள் என்ன கொடூரமான சம்பவம் நடக்குது. அதான் ஸ்டாப் பண்ணப்படுது. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன வயது முதிர்ச்சியின் காரணத்தால நடக்கவே முடியாத நிலையில இருக்கிறாங்க. கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வெளியில இழுத்து போட்டு தாடியை பிடிச்சி ஆட்டி அரைஞ்சானோ யஸீதியாக்கள். அவங்க வீட்டில் உள்ள பண்டு பாத்திரம் தலவாணி மெத்தை எல்லாம் கிழிச்சு தூக்கி வீசினாங்க. இந்த அளவுக்கு கடுமையான ஷித்தத்தான ஒரு ஷதீத் புகலை முஸ்லிம்கள் மீது மூமின்கள் மீது காட்டிய துஷ்ட மிருகமான யஸீத் யஹூதியாக்களுடைய யஸீத் லானத்துல்லாஹி அலைஹி யஹூதியாக்களுடைய தர்பியத்தில் வளர்ந்தவன். யஹூதிகளுடைய தர்பியத்தில் வளர்ந்தவன். யஹூதிகள் தான் அவனுக்கு என்ன மாஸ்டர் பிளான் கொடுக்கிறது. அமீர் ஷாமுடைய அரண்மனையில் என்ன பேலஸ்ல கிறிஸ்துவ யூத அறிஞர்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். யூத கிறிஸ்து அறிஞர்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் அமீர் ஷாமுடைய மாளிகையில. அந்த சிச்சுவேஷன்ல வளர்ந்தவன். இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனை இஸ்லாத்துக்கு நல்லது செஞ்சவன் சொல்லி ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான், எவ்வளவு பெரிய கஸ்தாபா, எவ்வளவு பெரிய தஜ்ஜாலா இருப்பான். விளங்குதா? புரியுதா?
ஆகையால் தான் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி போன்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய இமாம் 70 முறைக்கு மேல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிம் யக்லத்துல ஜியாரத் செய்த அந்த முத்தகி என்ன செய்றாப்ல, யஸீதை உபைதுல்லாஹ் பின் ஜியாதை எல்லாம் லானத் செய்து மாஷா அல்லாஹ் தாரீகுல் குலஃபால மாஷா அல்லாஹ் என்ன லானத் செய்றாப்ல இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி இமாமுடைய மத்த ஃபிக்ஹ் மத்த எல்லா விஷயத்தையும் சுயூத்தி சொல்றது கரெக்ட், இது மட்டும் கரெக்ட் இல்லையோ? சுயூத்தி இமாம் சொல்ற மத்த விஷயம் எல்லாம் ஓகே, இது மட்டும் ஏன் கரெக்ட் இல்ல? அப்ப இன்னைக்கு என்ன, நாங்க இஸ்லாமை டீச் பண்றங்கிற பேர்ல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் ஹக்கான தீனுல் இஸ்லாத்தை விட்டு விலகி அவன் நிக்கிறது மட்டுமல்ல, இந்த உம்மத்தை சேர்த்தாங்க இருக்கிற மாஷா. அப்ப நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய காவலோடு செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் இஸ்லாம்ல மஹப்பத்துக்கு என்ன மர்த்தபா இருக்குது மாஷா. ஏன்னா அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்சானே மஹப்பத்துல இருந்து வந்தவன்டான். خلقல் இன்சான மின் அலக். மஹபூபின்களுடைய தஅல்லுகாத்ல ரெண்டு மஹபூபைன், மஹபூபைனுடைய தஅல்லுகாத்ல முத்தஅல்லிக்ல இருந்து என்ன வந்தவன் இன்சான். ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். அப்ப இன்சானுடைய ஐனியத்து மஹப்பத்தா இருக்குது. இன்சானுடைய ஐனியத் மஹப்பத்தா இருக்குது மாஷா அல்லாஹ். அப்போ மஹப்பத்னா என்ன, நாம் எவ்வாறு நம்முடைய ரியாலிட்டிவான அந்த மஹப்பத்தை எப்படி முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நாம் தஅல்லுக் ஆக்குவது, எப்படி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதராத் ஷரீஃபோடு மாஷா அல்லாஹ் தஅல்லுக் ஆக்குவது என்பதை படிப்பதுதான் தஸவுஃப் மாஷா அல்லாஹ். சொல்ல போனா தஸவுஃப் என்பது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபல்சஃபாய மஹப்பத் மாஷா. தஸவுஃப்ங்கிறது என்ன, முடி வளர்க்கிறதோ, சம்பந்தம் இல்லாத டாபிக்கை பேசுறதோ, கையில மோதிரம் போடுறதோ, ஏதோ ஒரு தனியா ஜனங்களை விட்டு வேற மாதிரி ஒதுங்கி இருக்கு, அதல்ல அதல்ல மாஷா அல்லாஹ். தஸவுஃப் என்ன மாஷா அல்லாஹ் முழுக்க முழுக்க மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் நமக்கு ஹாசில் ஆகக்கூடிய வழியான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாம், ஸவாத் குதுஸியா நுஃபூஸ் அலியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபை நாம் ஹாசிலாக்கிக் கொள்வது, அடைந்து கொள்வது, பெற்றுக் கொள்வதுதான் மாஷா அல்லாஹ் என்ன ஹக்கான தஸவுஃப். சொல்ல போனால் தீனுல் இஸ்லாமுடைய ஐனியத், அஸ்லியத், ஷரியத் முஹம்மதியாவுடைய ரியாலிட்டி மாஷா அல்லாஹ் என்ன தஸவுஃப் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலும் அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் ஷரீஃபிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிலாவை நாம் ஹாசிலாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த மேலான அஹ்வாலாத்தையும் கைபியாத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலால்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் ஃபضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى Ya Nabi salam alaikum
पार हो बेड़ा हमारा या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम सदका दो मौला अली का सदका दो सैयदा फातिमा का सदका दो मौला हसन का सदका दो मौला हसन का सदका दो मौला हुसैन का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम सदका दो गौसुल वरा का सदका दो ख्वाजा पिया का सदका दो कादिर वली का सदका दो कादिर वली का सदका दो सरकार पिया का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम बहक बनी फातिमा के बर कौल ईमान गुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहक बनी फातिमा के बर कौल ईमान गुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहक बनी फातिमा के बर कौल ईमान गुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल 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 अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा bi an tusalli alayhi